இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த தலைவர் போல விமானம் மத்த விமானத்த விட பைலட்ஸ்க்கு அந்த ஷியர் பிரஷர் அதிகமா இருக்கு. அப்போ ஒரு ம். சில நார்மலா எடுக்காத ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் ம். எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது இண்டிவிஜுவல் பைலட்ஸ பொறுத்து இருக்கு. அந்த பாராமதி ஏர்போர்ட்டுமே வந்து ரொம்ப குறுகிய ஒரு ரன்வே இருக்கிற ஏர்போர்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப குறுகிய ரன்வே இருக்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளைட் யூஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறத நம்ம ஒரு கருத்தா எடுத்துக்கலாம். பட் அந்த இடத்துல எதுவும் பிரச்சனை இருந்திருக்குமா? பட் நடந்தத பார்க்கும்போது இட்ஸ் மோர் லைக்லி வெதர் ரிலேட்டட். அந்த 200 அடியில வரும்போது ரன்வே கிளியரா உங்களுக்கு தெரியணும், சென்ட்ரல் லைன் கிளியரா தெரியணும். அட்லீஸ்ட் 550 மீட்டர், அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னால தெரியணும். அப்ப கேட்டகரி 1 அப்படின்னா 200 அடியில அவங்க முதல் தடவை டிசிஷன் எடுத்திருக்காங்க. இந்த விசிபிலிட்டி எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு கேள்வியை வந்துட்டு மம்தா பானர்ஜி எழுப்பியிருக்கிறாங்க. இதில் வந்து சதி எதுவும் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. லேமன் பார்வையில இருந்து ஒரு சந்தேகம் வந்துடும், ஒருவேளை சதி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு 99.9999% அந்த பிளேன் போய் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல இடிச்சு எரிஞ்சதா, இது இம்பாக்ட்னால இறந்திருக்க வாய்ப்பு இல்லை. அது ஃபயர் ஆனதுனால தான் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. ஆட்டோ லேண்ட் பண்ண வந்துட்டு திருப்பி அதை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க, மேலே போயிட்டு திருப்பி தான் வந்திருக்காங்க. அப்படின்னு நான் மோர் லைக்லி என்ன பார்க்குறேன் அப்படின்னா, பயன்முடையினர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே திரு அசோகன், பைலட் அசோகன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் கிருத்திகா. சார் ஆக்சுவலா வந்து நம்ம அடிக்கடி வந்து சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நாடையே வந்துட்டு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மகாராஷ்டிரத்தின் துணை முதலமைச்சர் அஜித் பவார் அவர்கள் வந்து விமான விபத்துல உயிரிழந்துட்டார் அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அண்ட் இது சமீப காலமா அதிகமா நடைபெறுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அது தோற்றமா இல்ல நிஜமாலே அதுதான் உண்மையா அப்படிங்கிறது தெரியல. அது பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது சார். நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க சமீபத்தில் அதிகமா நடக்குதுன்னு. அதிகமா நிச்சயமா நடக்கல. குறைஞ்சு தான் போயிருக்கு. நீங்க 30 வருஷம் ம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. விமான ஓகே. விபத்து வருஷம் வருஷம் 4 நாள் போக போக அது குறைஞ்சிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவ்வளவு மோர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், மோர் ப்ரொசீஜர், அதே மாதிரி விமானங்களும் அந்த அளவுக்கு சேஃப்டியை முன் வச்சு அவங்க பில்ட் பண்றாங்க. அதனால ம். குறைஞ்சிட்டு தான் போகுது, அதிகமல்ல. பட் நமக்கு என்னன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாசம் 7 மாசம் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நத ஒன்று ஆயிடுச்சு. ம். இது மாதிரி ஃபேட்டல் பார்க்கும்போது ஒருவேளை இது ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். ம். அது அதனால இது கண்டிப்பா ஃப்ரீக்வெண்டா அதிகம் ஆகலைங்கிறது நிச்சயமா என்னால சொல்ல முடியும். நிச்சயமா சார், நிச்சயமா. ஏன் இது நாங்க வந்து சொல்றோம் அப்படின்னா, முக்கியமான தலைவர்கள் வந்து இந்த விமான விபத்துல இப்ப சமீபமா இறந்துட்டு இருக்காங்க. ம். இந்த ஏர் இந்தியா ஃபிளைட் கிராஷ்லயுமே வந்து முக்கிய அரசியல் தலைவர் ஒருத்தர் இறந்து போனாரு. அப்புறம் பிபின் ராவத் அதுக்கு முன்னாடி நீலகிரியில இறந்து போனாரு. சோ இது கரெக்ட். மாரி இது ரொம்ப ஃபியூ இயர்ஸ் கேப்ல இந்த விஷயங்கள் நடந்ததுனால இந்த ஒரு தோற்றம் இருக்கு இப்போ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி முன்னாடி வச்சேன். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த தலைவர் போல விமானம் மத்த விமானத்த விட பைலட்ஸ்க்கு அந்த ஷியர் பிரஷர் அதிகமா இருக்கு. மத்த விமானத்துல என்னன்னா, ஒரு ம். பிரச்சனை வந்ததுன்னா, அவங்க தைரியமா அத அத அந்த லேண்டிங்க அபேண்டன் பண்ணிட்டு டைவர்ஷன் போயிடுவாங்க. வேற ஏர்போர்ட் போயிடுவாங்க. வேற இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனா, இங்க முக்கியமான தலைவர் உட்கார்ந்திருக்காங்க. முக்கியமான மீட்டிங் போணும் அல்லது அந்த டைம்க்கு அவங்கள கொண்டு போய் சேர்த்தணும். இது மாரி பைலட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பிரஷர் வந்துருது. அப்போ ஒரு ம். சில நார்மலா எடுக்காத ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் ம். எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது இண்டிவிஜுவல் பைலட்ஸ பொறுத்து இருக்குது. இட்ஸ் நாட் அவங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பைலட்ஸ் இது ம். இறங்கி தான் பண்ண முடியாது. பட் பைலட்ஸே ம். உங்கள கொண்டு போறோம், உங்கள இறக்கி ஆகணுங்கிற அந்த பிரஷர மண்டையில ஏத்திட்டு, அவங்க ஒரு ம். சின்ன ஒரு எடுக்கக்கூடாத ஒரு சான்ஸ எடுத்துட்டா, அது தவறா ம். போகும்போது இந்த மாரி விபத்துல முடிஞ்சிருதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த பர்ட்டிகுலர் நிச்சயம். விமானத்த நான் பார்த்த பிறகு இதனால் முடிய எந்த அறிவிப்பும் சொல்லல. ஏன் நடந்தது? ஏது நடந்ததுன்னு சொல்லல. பட் ம். நடந்தத பார்க்கிற மட்டும் பார்க்கும்போது இஸ் மோர் லைக்லி வெதர் ரிலேட்டட். ஏன் வெதர் ஆ. ரிலேட்டட்ன்னு சொல்றேன்னா, முதல் அட்டெம்ப்ட் வந்திருக்காங்க. இது லியர் ஜெட்ங்கிற ஒரு பிரைவேட் ஆ. ஜெட் இது.
லேயர்ஜெட் sophisticated. 45 அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஆமா. ஜெட். இது நல்ல நம்ம எப்படி கமர்ஷியல் மத்த ஏர்பஸோ ஒரு போயிங்கோ இருக்கோ அத்தனை ஃபெசிலிட்டியும் இதுலயும் இருக்குது. அதனால எந்த விதத்திலையும் சின்ன ஜெட்டுங்கிறதுனால குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதுல ஒரே ஒரு ஃபீச்சர் மிஸ் ஆகுது. என்னன்னா ஆட்டோ லேண்ட். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னு. இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட்டுக்கு காரணமா இருக்கிறதுக்கு வந்து ஒரு மேடே கால்லாம் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஆனா முதல் அட்டெம்ப்ட் வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க, கோ அரவுண்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஆட்டோ லேண்ட் பண்ண வந்துட்டு திருப்பி அதை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க, மேலே போயிட்டு திருப்பி தான் வந்திருக்காங்க. அப்படின்னா நான் மோர் லைக்லி என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து இந்த கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3ன்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் ஐஎல்எஸ் லேண்டிங் இருக்குது. இந்த லியர் ஜெட்டுங்கிறது வந்து கேட்டகரி 1ல தான் வர முடியும். ஏன் அப்படின்னா, அந்த கேட்டகரி 1ங்கிறது ஒன்றும் இல்லை, 200 அடி அந்த ரன்வேக்கு மேலே வரும்போது டிசிஷன் ஹைட் அப்போ வந்து முடிவு எடுக்கணும். நான் வந்து லேண்ட் பண்ணுறேன்னா அல்லது நான் வந்து திருப்பியும் மேலே போயிட்டு சுற்றிட்டு வரேன்னா இல்லை டைவெர்ட் பண்ணுறேன்னான்னு பண்ணணும். எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 200 அடியில் வரும்போது ரன்வே கிளியராக உங்களுக்கு தெரியணும், சென்ட்ரல் லைன் கிளியராக தெரியணும், அட்லீஸ்ட் 550 மீட்டர், அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னால் தெரியணும். தெரிஞ்சாதான் உங்களால் அதை கரெக்டாக கொண்டு வந்து கிட்ட வரும்போது அந்த ஃபிளேயர் பண்ணுறதுங்கிறது, அந்த நோஸை மேலே தூக்கி அப்படி டச் டவுன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாசிபிள். இந்த விசிபிலிட்டி இல்லைன்னா, ஏன்னா அது கண்ணில் பார்த்து நீங்கள் பண்ணுற விஷயம், ஆட்டோ பண்ணுறது இல்லை. அதனால இது வந்து கேட்டகரி 1ல தான் வரும். கேட்டகரி 2ங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அது என்னன்னா, இன்னும் 100 அடியில் வந்து டிசிஷன் எடுக்கலாம், இறக்கலாமா வேணாமான்னு. கேட்டகரி 3 தான் வந்து நம்ம போற நார்மலா ஏர்பஸ் போயிங்லாம் போறோம் பார்த்தீங்களா, அது கேட்டகரி. அது 0 விசிபிலிட்டியில கூட லேண்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஆட்டோ லேண்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து ஹியூமனுடைய இதே தேவையில்லை. அதுவே ட்ராக் பண்ணிக்கும், சென்ட்ரல் லைனை ட்ராக் பண்ணிக்கும், அதுவே ஃபிளையர் பண்ணிக்கும், அதுவே பிரேக்கும் போட்டுக்கும், எல்லாமே பண்ணிக்கும். நீங்கள் அந்த பட்டன் அழுத்திட்டு பேசாம பேசஞ்சர் மாதிரி உட்காந்துருந்தா பிளேனை லேண்ட் பண்ணிக்கும். அது கேட்டகரி 3. அன்பார்ச்சுனேட்லி இந்த பிளேன்ல அது கிடையாது. இந்த பிளேன்ல வந்து கேட்டகரி 1 தான் பண்ண முடியும், கேட்டகரி 2 கூட பண்ண முடியாது. அப்ப கேட்டகரி 1 அப்படின்னா 200 அடியில் அவங்க முதல் தடவை டிசிஷன் எடுத்திருக்காங்க, இந்த விசிபிலிட்டி எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பி 2வது வரும்போது அதே கண்டிஷன் இருந்திருக்கலாம். அதுக்கு மேல அவங்க ரிஸ்க் எடுத்து, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல, யாருக்கும் தெரியாது. அப்படி பண்ணாங்களா, அல்லது ஒருவேளை அவங்களுக்கு அந்த விசிபிலிட்டி தேவை, அந்த சொல்ற 1/2 கிலோமீட்டர் விசிபிலிட்டி இருந்ததா, அல்லது சரியான முறையில் இருந்ததாங்கிறது தெரியாது. அதே மாதிரி இது போய் அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ இறங்கும் போது அவங்க என்ன இது என்ன கோளாறுங்கிறது அதுக்கு பிறகு யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் அந்த பிளேன் போய் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல இடிச்சு எரிஞ்சதா, இது வந்து இம்பாக்ட்னால இறந்திருக்க வாய்ப்பு இல்லை, அது வந்து ஃபயர் ஆனதுனால தான் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. என்னன்னா, இது வந்து போய் இந்த பிளேன் வந்து படும்போது எப்படி லேண்ட் ஆச்சுன்னு தெரியல. போயிட்டு லேண்டிங் கியர் உடைஞ்சிருக்கலாம், அல்லது வந்து பெல்லி போய் டச் பண்ணியிருக்கலாம், அல்லது அந்த ரன்வே விட்டு வெளியே வரும்போது சைடில் போய் விங்ஸ் உராசது இருக்கலாம், இந்த உராய்வு மூலயமா நெருப்பு பற்றி இருக்கலாம். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இந்த ரிப்போர்ட் வந்து ப்ரிலிமினரி ரிப்போர்ட் வந்து ஓரளவு தெரியும், ஃபைனல் ரிப்போர்ட்ல தான் நல்லா தெரியும். இதுலயும் வந்து பிளாக் பாக்ஸஸ்லாம் இருக்குது. அதனால நமக்கு எந்த காரியமும் இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. பட் மோர் லைக்லி அந்த நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தலைவர்கள் போறதுல விபத்து நடக்கிறதுக்கு இன்னொரு காரணமா பார்க்கறது இந்த ஷியர் ப்ரெஷர். அது பைலட் இதில் வந்து பிரைன்ல இருக்குது. இது மாதிரி இவங்களை இறக்கணும், உங்களை டைம் கொண்டு போய் விடணுங்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்குது. இது வந்து மோர் தென் நார்மல் கமர்ஷியல் பிளைன்ல இருக்கிற ஒரு சூழ்நிலையோட இந்த சூழ்நிலை கொஞ்சம் அதிகமா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான். விஎஸ்ஆர் ஏவியேஷன், அதாவது இந்த லேயர்ஜெட் 45 உடைய ஓனர் விஎஸ்ஆர் ஏவியேஷன் பிகே சிங் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்சஸ் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ஃபிளைட் வந்து நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது. அண்ட் பைலட்டுமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் தான். 16,000 ஃபிளை ஹவர்ஸ் வந்துட்டு அவருக்கு இருக்கு. அண்ட் கோ பைலட்டுமே பார்த்தீங்கன்னா 1500 ஹவர்ஸ் வந்துட்டு ஃப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து காலையில வந்து லேண்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 தடவை வந்துட்டு வானத்துல வந்து வட்டம் அடிச்சிச்சு அப்படின்னு லோக்கல்ஸ் வந்துட்டு சொன்னதா வந்து ஒரு நியூஸையும் வந்துட்டு அவர் தகவல் பரவியிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது கண்டிப்பா வந்து தொழில்நுட்ப கோளாறு தானா, இல்ல வந்து அங்க வந்து பனிமூட்டமும் இருந்திருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. ஏன்னா எல்லாமே அந்த தகவலையும் நம்ம கிட்ட சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ வந்து 8:45க்கு ரேடார்ல இருந்து காணா போயிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. இப்போ தொழில்நுட்பம் காரணம் கண்டிப்பா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த நேரத்துல. ஏன்னா நமக்கு எந்த எவிடன்சஸுமே கிடையாது. ஸோ அதனால இப்போ இந்த நேரத்துல வந்து ரொம்ப ஒரு கஸ் ஒர்க் தான் பண்ண முடியும். என்னன்னா, இந்த மாதிரி வெதர் அவர் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ லேண்டிங்கை வந்து அவர் இது பண்ணல, அவர் வந்து டிசிஷன் ஹைட்ல திருப்பியும் கோ அரவுண்ட் பண்ணிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரன்வே கிட்ட வந்துட்டு
அவருக்கு அந்த இறக்குற கண்டிஷன் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. அது சரியான முறையில விசிபிலிட்டி இல்ல. ஸோ போயிட்டு வரலாம். அப்படி போயிட்டு வரதுக்குள்ள அது என்னன்னா, இந்த 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 மேகம் இந்த பனிமூட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இட்ஸ் சம்டைம் அது மூவ் ஆயிடும். ஸோ அப்போ ஒரு 10, 15 நிமிஷம் இருக்கும். தேர் இஸ் எ ப்ரொசீஜர். அவங்க மேல போனோனே அப்படி வர முடியாது. அவங்க திருப்பி ஏடிசி சொல்லுவாங்க எங்க போனோம் எப்படி வரணும்னு சொல்லிட்டு. அப்படி போய் சுத்தி வரதுக்கு ஒரு டைம் ஆகும். ஒரு 10, 15 நிமிஷம் ஆகலாம், 10 நிமிஷம் ஆகலாம். அப்படி வரதுக்குள்ள இது கிளியர் ஆயிருந்ததுன்னா லேண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். இப்போ வந்து சப்போஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஷியர் பிரஷர் இருக்கு அவங்களுக்கு வந்து பைலட்ஸ்க்கு வந்து இது மாதிரி பர்டிகுலரா பொலிட்டிக்கல் கேஸ் எடுத்துட்டு போகும்போது என்னன்னா, அவங்களுக்கு கொண்டு போய் எப்படியும் சேர்த்தணும் அப்படி. இதே வந்து வேற அந்த பிரஷர் இல்லாத பட்சத்துல ஒரு செகண்ட் டைம் வரும்போதும் அந்த கண்டிஷன் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா, தென் என்ன செகண்ட் அபேண்டன் பண்ணிட்டு பக்கத்துல ஏதாவது வேற ஏதோ ஏர்போர்ட் வேற எங்க டைவர்ஷன் போயிடுவாங்க. அந்த அந்த பாசிபிலிட்டி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு மத்த அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லல. அதாவது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து பைலட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கவே முடியாது. நோ வே. ஆனா பைலட்டுக்குள்ளேயே அவங்க மனசுலயே உங்களை எடுத்துட்டு வர உங்களை இறக்கி ஆகணுங்கிற ஒரு 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 கம்பல்ஷன் இருக்கு. அது வந்து ஒரு விதத்துல இன்டைரக்டான காசா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி யாருக்கும் யாருக்கும் எந்த வித இதுவும் கிடையாது, ஆப்ளிகேஷனும் கிடையாது. அவங்க வந்து பொலிட்டிக்கல் லீடர் எடுத்துட்டு போறதுனால அவங்க லேண்ட் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயமும் நிச்சயமா கிடையாது. அதனால இது வந்து மோஸ்ட் லைக்லி நான் வந்து வெதர் ரிலேட்டடா தான் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு. ஆனா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் த காஸ்ட் லுக் லைக் வெதர். ஏன்னா மற்ற மெக்கானிக்கல் ஃபால்ட்டா இருந்திருந்தால் மோஸ்ட் லைக்லி அவங்க மேடே கால் கொடுத்துருப்பாங்க அல்லது கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்த அறையில எனக்கு வந்து முக்கியமான இடத்துல இன்னும் வரவே கிடையாது, இன்ஃபர்மேஷனே வரல. அந்த ஏவியேஷன் ஹெரால்ட் எல்லாம் வரவே இல்லை. என்னன்னு தெரியல, இன்னைக்கு தான் வரும். ஏன்னா இப்பதான் நடந்துருக்காங்க. அதனால எனக்கு இப்ப தெரியல உண்மையான இன்ஃபர்மேஷன். எனக்குன்னு இல்லை, யாருக்குமே தெரியல. நம்ம ஒரு மாசம் கழிச்சு நமக்கு ஓரளவு ஐடியா தெரியும். பட் இப்ப ஆரம்பத்துல என்ன நடந்திருக்குங்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இதா இருக்கலாம் அப்படிங்கறது பாக்குறோம். நிச்சயமா சார். அந்த பாராமதி ஏர்போர்ட்டுமே வந்து ரொம்ப குறுகிய ஒரு ரன்வே இருக்கிற ஏர்போர்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. சோ அதுல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்குமா சார்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரன்வே நம்பர் சொன்னாங்க. 29 ரன்வே நம்பர் எடுக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் 11 எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. சோ ரொம்ப குறுகிய ரன்வே இருக்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளைட் யூஸ் பண்ணிருப்பாங்கங்கறத நம்ம ஒரு கருத்தா எடுத்துக்கலாம். பட் அந்த இடத்துல எதுவும் பிரச்சனை இருந்திருக்குமா? நிச்சயமா இல்ல. ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பிளேனுக்கும் எவ்வளவு ரன்வே நீளம் தேவைன்னு ஒரு அளவு இருக்குது. அதுல எந்த ரிஸ்க்கும் இல்ல. இந்த பிளேனுக்கு இந்த நீளம் தேவைன்னா அந்த 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 ரன்வேனால எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி இருந்திருந்தால் அவங்க வந்து அந்த அதெல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஒவ்வொரு பிளேன் கேட்டகரிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கணும், அந்த ரன்வே டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா லேண்டிங் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதனால ரன்வே வந்து எந்த வித பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குறுகிய ரன்வேனா கூட இந்த இந்த பர்டிகுலர் விமானத்துக்கு அந்த ரன்வே போதுமானது தான் முக்கியமா. ஏன்னா எங்கிட்ட பிளைனை பொறுத்த முடியும் நீங்க மானாவாரியா போறது கிடையாது. எந்த இடத்துல எங்க டச் டவுன் பண்ணணும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 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 ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் ஃபினிஷ் பாயிண்ட் ஒரு சின்ன இது, அதுக்குள்ள நீங்க டச் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணலன்னா நீங்க திருப்பி கோ அரவுண்ட் தான் பண்ணணும். அதனால ரன்வே வந்து நிச்சயமா எந்த வித பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நிச்சயமா சார். இதுல இது நம்ம பொலிட்டிக்கலா போகணும் அப்படிங்கிறது இல்ல. பட் இப்படி ஒரு கேள்வியை வந்துட்டு மம்தா பானர்ஜி எழுப்பியிருக்கிறாங்க. இதில் வந்து சதி எதுவும் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா வி.கே. சிங் அவர்கள், அதாவது விஎஸ்ஆர் ஏவியேஷனோட ஓனர் வந்து பேசும்போது, ஃபிளைட் வந்து நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. செக் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். அண்ட் 16 வருஷம் பழமையான ஃபிளைட்டா இருந்தாலும் நல்ல ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருந்தது. அதே மாதிரி வந்து பைலட்டுமே வந்து ஷீ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் அப்படின்னு அவர் சொல்றாரு. இத தாண்டி வந்து கிளைமேட்ன்னு பார்த்தா மூடு பனி, அங்க சின்ன சின்ன குன்றுகள் இருக்குங்கிறது ஒரு சைடு இருந்தாலுமே, மம்தா பானர்ஜி இதுல வந்து சதி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது மாதிரி விஷயங்கள் பண்ண முடியுமா முதல்ல? அதுக்கு சாத்தியம் இருக்கா? இதுக்கு எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் மிக 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 குறைவு. இல்லைன்னே சொல்ல முடியும். ஏன்னா இது மாதிரி பொலிட்டிக்கல் லீடர் இறக்கும்போது ஒரு ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி எல்லா இடத்துலையும் வர்றதுதான் இயற்கை. அது வந்து ஒரு வேளை இருக்குமா அப்படிங்கிறது ஒரு லேமன் பார்வையிலேருந்து ஒரு சந்தேகம் வந்துடும். ஒரு வேளை சதி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு 99.999999% எந்த சதியும் இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா பைலட் வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு, லேண்ட் பண்ண முடியலன்னு தெரியுது, வெதர் மோசமா இருக்குது. ஸோ இது மாதிரி சூழ்நிலையில் எப்படி சரியா இருக்க முடியும்? அப்படி சரியா இருந்தாலும் லேண்ட் பண்ணும்போது எப்படி போய் அவங்க போயிட்டு வியர் ஆஃப் பண்ணி போய் இது மாதிரி ஃபிளைம் ஆக முடியுமா? அதனால இம்பாசிபிள். அது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. பட் இந்த மாதிரி கருத்துக்கள் எப்பயுமே வந்திருக்கு. இங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது, எந்த நாட்டில் ஒரு தலைவர்கள் இது மாதிரி கிராஷ்ல வரும்போது சதி இருக்குமாங்கிற கேள்விகள் எழும். அங்கங்க கான்ஸ்பிரசி தியரியும் கூட வந்துடும். நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னா எலக்ஷன்ஸ்க்காக அவர்
பறந்து போயிருக்காரு. இன்னைக்கு பரப்புரைக்காக தான் போயிருக்கிறாருங்கிறப்ப தான் இந்த சந்தேகம் வந்துட்டு கிளம்பியிருக்கு. அதுவும் இல்லாம வந்து சரத்பவாரோட இணைய போறாருன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ம். அதனால இந்த விஷயத்த வந்து மம்தா பானர்ஜி எழுப்பியிருக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. இல்ல. இது எந்த எந்த பேஸ்லெஸ் சந்தேகம். பேஸ்லெஸ் கருத்து. அதனால அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இல்ல. நிச்சயமா சார், நிச்சயமா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிபின் ராவத் அவர்களோடத எடுத்துக்கிட்டோம்னாலுமே, என்ன ம். மாரியான ரிசல்ட் இப்போ பிளாக் பாக்ஸ் வரும். அத எடுத்து பார்த்தோம் அப்டின்னா, அதுல ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். நம்ம வந்துட்டு என்ன நடந்ததுங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்டிங்கிறது ஒவ்வொரு ஆக்சிடென்ட் அப்பயும் நம்ம பேசுறோம். பட் ம். அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் இந்த விஷயங்கள வந்து நம்ம மறந்துடுறோம். பட் வாட் ஹேப்பன் இன்சைட் அப்டிங்கிறது வந்து வெளியில வரதே இல்ல அப்டிங்கிற மாரி ஒரு ஒரு விமர்சனங்களும் இருக்கு. ஸோ இப்ப பிபின் ராவத் இறந்ததுக்கு அப்புறமும் அத பத்தி நம்ம பெருசா பேசவே இல்ல. இப்ப இந்த இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படி சார் அடுத்த கட்டத்துக்கு நகரும்? நம்ம மறந்துறதில்ல. நம்ம மறந்தாலும் ஏவியேஷன்லாம் மறக்காது. ஏன்னா, அது ம். வந்து சமயத்துல லெங்தி ப்ரொசீஜர். நம்ம நெனைக்கிற மாரி ரொம்ப ஏன்னா, அவங்க வந்து அப்சல்யூட்டா பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே பலமுறை ஏவியேஷன் பத்தி ஆக்சிடென்ட் பத்தியும் சொல்லியிருக்கிறோம். ம். இது வந்து குறை கொ 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 கண்டுபிடிச்சு யாரு தப்பு பண்ணாங்கன்னு பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக ம். இந்த இந்த ஃபைண்டிங்ஸ்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து அதே பேட்டர்ன்ல இன்னொரு ஏர்கிராஃப்ட் கீழ விழுந்துறக்கூடாது. ம். அதை தவிர்க்கணும். அதுக்கான ப்ரொசீஜர் கொண்டு வரணும். பிளேன்ல ப ப ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அத கரெக்ட் பண்ணணும். அல்லது பைலட் எரர் அப்படின்னா, பைலட்டுங்களுக்கு வந்து மோர் ட்ரெய்னிங் அந்த சைட்ல குடுக்கணும். இந்த மாரி ஒரு அடுத்த முறை அடுத்த ம். அந்த அதே அதே பேட்டர்ன்ல இன்னொரு விபத்து நடந்துறக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். அதனால தலைவர்கள் இருந்தாங்க, இல்ல மூடி மறைக்கிற வேலையெல்லாம் இல்ல. மேபி ஒரு சில இது வந்து 2 வருஷம், 3 வருஷம் கூட ஆகலாம். இல்லன்னு சொல்ல வரல. டிலே ஆகலாம் ஒழிய, ஃபைனல் ரிப்போர்ட் வந்தே தீரும். அது வந்து யாரும் மறக்கறதில்ல. நம்ம தனி மனிதர்கள் மறந்துடுறாங்க. ஏன்னா, அது காலப்போக்குல ஏத்துக்கிறாங்க. ஓகே நடந்துருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி. ஒரு வீட்ல ஒருத்தங்க இறந்துட்டாங்களா, எப்படி வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, அது மாரி ஒரு அக்செப்டன்ஸ் வந்துருது ஒழிய, ம். மத்தபடி ஏவியேஷன் பொறுத்தபடி அத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதே மாரி ஓரளவு நமக்கு அதுல அது தெரிஞ்சு போச்சு. அது வந்து அதுவும் வெதர் ரிலேட்டட் தான். சிம்பிள். அதனால பொதுமக்களுக்கு புரிஞ்சுக்க ம். முடியும். இது மாரி கிளவுட்ஸ்ல போய் இருந்தா இப்படி நீங்க பிளேனு, ஹெலிகாப்டர்னா டக்குனு ம். மேல போலாம். நெறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சாத்தியம் இல்ல. அப்படி இருந்தா பண்ண மாட்டாங்களா? அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்ஸ் பண்ணியிருக்க நிச்சயமா. மாட்டாங்க. ஒரு இவங்க நிச்சயமா. நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி போற பிள்ளைங்க டக்குன்னு முன்னால கிளவுட் வந்துருச்சுன்னா அப்படி மேல போயிடலாம். எப்படி இப்படி மேல போக முடியும்? இப்படிதான் போக முடியும். ஏன்னா ம். ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட்ல இருக்கீங்க பண்ண முடியாது. ஹெலிகாப்டர் நின்ன இடத்துல இருந்து மேல போலாம். ஆனா ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணும்போது இப்படித்தான் போகும் ஒழிய இப்படி அப்படி மேல போக முடியாது. அது மாதிரி இது. 2வது ம். ம். டிஸ்ஓரியன்டேஷன் புரிய வைக்க முடியல. ஏன்னா நம்ம கார்ல போற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. கிளவுடுக்குள்ள ஓகே. நீங்க கரெக்ட்டா உள்ள போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க பிளேன் இப்படி போதா, இப்படி போதா, இப்படி போதாங்கிறதெல்லாம் கம்ப்ளீட் கன்ஃப்யூஸ் பண்ணிடும். பாடி ஒண்ணு சொல்லும், இது சொல்லாது. முன்னால இருக்கிறதுக்கு இருக்குது. இல்லன்னு சொல்ல வரல. பட் அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஸ்பேட்டியல் டிஸ்ஓரியன்டேஷன்ல உலகம் முழுசும் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. அதனால அது ம். சொன்னாலும் புரிய வைக்க முடியல என்னால. அவ்வளவுதான் ஒண்ணும் சொல்ல முடியும். நிச்சயமா கம்ப்ளீட் சார். ஸோ டோட்டல் லாஸ் ஆயிடுவீங்க. நீங்க வந்து கம்ப்ளீட்டா உங்க கார் ஓட்டிட்டு இருக்கும்போது கண்ண 2 கண்ணையும் இழுத்து மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த கஷ்டம் மாரி. தான். அந்த அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது பாருங்க. யூ லூஸ் த கண்ட்ரோல். அதே மாரி தான் இது. இந்த திடீர்னு யாஹ்! போய் கிளவுடுக்குள்ள போறது. கிளவுடுக்குள்ள போயிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்கு. அதெல்லாம் போடலாம். கிளவுடுக்குள்ளேயே ம். டிராவல் பண்றது தப்பு இல்ல. பட் ம். அந்த ம். திடீர்னு வர்றது தான் பிரச்சனை. அது அன்எக்ஸ்பெக்டட் கிளவுடுக்குள்ள போகும்போது தான் அது மாரி தான் நிச்சயமா. அவங்களுக்கு ஆயிடுச்சு. அந்த ஆ. மாரி சிமிலர் இப் ஆக்சிடென்ட் நெறைய நடந்திருக்கு. ஓகே. இப்ப நெறைய அரசியல் பிரபலங்கள், முக்கியமான திரைப்பிரபல நடிகர்கள்லாம் வந்துட்டு, இந்த மாரி தனியா சார்ட்டர்ட் ஃபிளைட்ஸ் தான் வந்துட்டு பிரிஃபர் பண்றாங்கங்கிறத பார்க்க ம். முடியுது. ஏன்னா, ஈஸியா வந்துட்டு அவங்களால பயணிக்க முடியுது. ம். இந்த சார்ட்டர்ட் ஃபிளைட் கூட என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 3650 கிலோமீட்டர் ஒரு தடவ வந்துட்டு ஃபியூவல் நிரப்புனா போக முடியும் அப்டின்லாம் சொல்றாங்க. இது கன்வீனியன்ட்டா இருக்குன்னு யூஸ் பண்றாங்க. பட் ம். இது வந்து எதிர்பாராத ஒரு விஷயம் தானா? இல்ல வந்து நம்ம இன்னும் அந்த ப்ரொசீஜர்ஸ வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எப்படி நம்ம மத்த கமர்ஷியல் பிளேனோ அதே தான் எல்லாமே பைலட்ஸ் நல்ல வெல் ட்ரெயின்டு அதே மாரி இந்த பிளேன் வந்து சஃபிஸ்டிகேட்டட் எல்லாமே இருக்கு. நான் சொன்ன இந்த ஆட்டோ லேண்ட் மட்டும் இல்ல ஒழிய, மத்தது எல்லாமே இருக்குது. ம். இதுலயும் இருக்குது. அதே ஸ்பீட்ல போகக்கூடியது. அதே திறமை கொண்டது தான். ஸோ எந்த விதத்திலும் இதெல்லாம் காம்ப்ரமைஸ்டாலாம் கிடையாது. இது சின்ன பிளேன்ங்கிறதுனால இது ஒரு காம்ப்ரமைஸ்டா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து ம். 100% சேஃப்டி இருக்கு. அ மத்த நம்ம எப்படி போயிங்கோ இல்ல ஏர்பஸ்ஸோ இருக்கோ அதே அளவுக்கு இதுவும் ஒரு இந்த ஐ திங்க் இது பொம்பார்டியர் அந்த கனேடியன் கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்றது. அவங்க நெறைய இது மாரி ம். பண்றாங்க. வேர்ல்டு வைடா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆக்சிடென்ட் ம். ஹிஸ்டரிலாம் வெரி குட் இதெல்லாம். அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்னதான் எவ்வளவோ தவிர்த்தாலும் 99
99% ஏர்கிராஃப்ட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு சொன்னாலும் அந்த 0.1%ங்கிற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. அது மோஸ்ட்லி மனித எரர்ல போய் தான் முடியுது. எனக்கு தெரிஞ்சு 75% ஆஃப் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் எரர்ல தான் முடியுது. ஒரு 20-25% தான் மெக்கானிக்கல் அண்ட் வெதர் ரிலேட்டட். அது மாதிரி இருக்கு. பட் பார்ப்போம். எனிவே நான் பொறுத்திருந்து பார்ப்போம். பிரிலிமினரி ரிப்போர்ட் 1 மந்த்ல வரும். வரும்போது நமக்கு தெரியும். நிச்சயமா சார், நிச்சயமா. ஸோ அடுத்த கட்டமா வந்து இப்ப இது எப்படி நகருங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்ப இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. பிரிலிமினரியா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போதைக்கு கிளைமேட் மட்டும் தான் வந்துட்டு எல்லாருமே காரணமா சொல்றாங்கங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அத தாண்டி மோஸ்ட்லி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பட் இவங்க தரப்புல இருந்து மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்ப்ளீட் செக்கப்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து வண்டிய வந்து ஆப்பரேட் பண்றோம், ஃப்ளைட்ட வந்து ஆப்பரேட் பண்றோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ லாஸ்ட்டா எப்ப வந்துட்டு நீங்க ஆப்பரேட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டு விகே சிங் அவங்க கிட்ட எழுப்புனப்ப, அது வந்து அந்த டேட் எனக்கு தெரியல. பட் நாங்க செக்கப் பண்ணாம வந்து எந்த எந்த ஃப்ளைட்டும் வந்துட்டு பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஸோ இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ் சார்? இப்போ ஒரு காமன் ஃப்ளைட் எடுக்கிறதுக்கும், இது மாதிரி தனிநபர்கள் பயணிக்கிற ஒரு ஃப்ளைட் எடுக்கிறதுக்கும், மெயின்டனன்ஸ் அண்ட் செக்கப் அதுல வந்துட்டு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குங்களா? ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. ம், எக்ஸாக்ட்லி ம், சேம். பிளேன் அப்படின்னு வரும்போது எந்த ஒரு குட்டி செஸ்னா அந்த 2 சீட்டர் பிளேன்ல இருந்து நீங்க போற A380 முடிய 500, 400 பேசஞ்சர் எடுத்துட்டு போற பிளேன் முடிய the procedures are very very strict. எக்ஸாக்ட்லி சேம். நீங்க ஏன்னா இந்த ஏவியேஷன் வரும்போது சேஃப்டி வந்து அல்டிமேட். மற்ற எந்த எந்த துறையிலையும் இல்லாத சேஃப்டி கன்சர்ன் இருக்கு. ஏன்னா நீங்க வானத்துல இருக்கிறீங்க. ஸோ எவ்ரி பிட் இம்பார்ட்டன்ட். லைஃப் அண்ட் டெத் மேட்டர். அதனால யாரும் சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி போகவே மாட்டாங்க. அதனால நான் சொல்றேன், இந்த பிளேன்னாலேயோ இந்த சின்ன ரகத்தினாலேயோ எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி எப்படி மற்ற பிளேன்ல இருக்கிற ப்ரொசீஜர் இருக்கோ அதே மாதிரி செக்லிஸ்ட் இருக்கு. அவங்க செக் பண்ணி தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் இப்படி தான் பண்ணணும்னு இருக்குது. இத்தனை அவர் பறந்தா இப்படிலாம் இந்த மெயின்டெனன்ஸ் இருக்கு, ஏபிசிடி இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ யாருமே எந்த வித ரிஸ்க்கும் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இந்த சின்ன ரக விமானமா இருக்கட்டும், பெரிய ரக விமானமா இருக்கட்டும், இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் எந்த வித சின்ன வித்தியாசம் கூட கிடையாது. நீங்க ரிஸ்க்ன்னு பாத்தீங்கன்னா பெரிய பிளேன்ல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு அதே ரிஸ்க் தான் இந்த சின்ன பிளேன்லயும் இருக்கு. நிச்சயமா சார், நிச்சயமா. சோ அடுத்த கட்டம் இது எப்படி வந்து விசாரணை நகருகிறது என்பது பார்ப்போம். நீங்க சொன்ன மாரி ஒரு 1 மந்த்ல நமக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். அது குறித்து நம்ம கண்டிப்பா விவாதிக்கலாம் சார். உங்களோட கண்டிப்பா. நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி கிருத்திகா. வணக்கம்.